நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர்தாய் பிள்ளை. தம்பி உங்கள் உள்ளம்தானே அண்ணன் இங்கு வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் கொண்டும் இரண்டாய் மாற நியாயம் இல்லை. உன்னோடுதான் என் ஜீவன் உண்டாக்கினாள் நம் தேவன். நீதானம்மா என் சாரம் மாறாதம்மா என்னாலும். இந்த நேசம் பாசம் வாழும் வாழ்க செம்மதுரை வைகை நதி. தினம் பாடும் தமிழ் பாட்டு செம்மதுரை வைகை நதி. நெஞ்சில் நல்ல நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோள்கள் ஒன்று. மஞ்சள் மாலை மேடம் யாரும் கண்ணில் காணும் வானம் ஒன்று. பூவை சூடி பொட்டும் வைக்க மாமை உண்டு மானே மானே. உள்ளம் கண்ணை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு மானே மானே. உன்னோடுதான் என் ஜீவன் உண்டாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும். இந்த நேசம் பாசம் வாழும் வாழ்க செம்மதுரை வைகை நதி. தீரம் பாடும் தமிழ் பாட்டு செம்மதுரை வைகை நதி. தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா. தேயாதது நம் ஆசை நிலா. இருவானம் போலே வாழும் பாசம் செம்மதுரை வைகை நதி. தீரம் பாடும் தமிழ் பாட்டு செம்மதுரை வைகை நதி. அருமையாக நமக்கு நல்ல ஒரு பாடலை பாடிய பிரசித்திக்கு மிகவும் நன்றி. அடுத்ததாக நம்ம அருமை சகோதரர் டிட்டோ அவர்கள் பாட வந்திருக்கிறார். இந்த பொண்ணுங்களை இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கலரன்னு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பொண்ணுங்களை இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா. பொண்ணுங்களை இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கலரன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால குத்த வச்சு புலியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா. அவங்க பார்வையால பாலாயில ஊடுவாங்கடா. இந்த பொண்ணுங்களை இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கலரன்னு தெரிஞ்சு போச்சுடா. வாங்கி கொடுக்கிறோம், கவிதை எழுதி கொடுக்கிறோம், செல்லு வாங்கி கொடுக்கிறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கிறோம், அந்த கூட வாடி வாடி கொடுக்கிறோம். அவங்க வீட்டுக்கு நரச வாங்கி கொடுக்கிறோம். நாம கொடுப்பதெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்க
அங்க என்னடா இதுல நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுடா சொல்லுடா பொண்ணுங்களே இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா வீடு வாசல் மறக்கிறோம் வெக்கம் ரோசம் மறக்கிறோம் நல்லா தூங்க மறக்கிறோம் நண்பரையும் மறக்கிறோம் 4 கிழமை கூட நாம மறக்கிறோம் அவங்க நினைப்புல தான் எல்லாத்தையும் மறக்கிறோம் நாம மறப்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்கதான் நம்மள போற போக்கு மறக்கிறாங்க என்னடா இந்த சோக மறக்க குடிக்கிறேன்னு சொல்லுடா சொல்லுடா பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே ஹே பொண்ணுங்களே இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கலரன்னு தெரிஞ்சு போச்சுடா பின்னால சுத்த வச்சு புளியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பாலாயில ஊத்துவாங்கடா அருமையான நல்ல ஒரு பாடலை பாடிய பெற்றோருக்கு மிகவும் நன்றி. அடுத்ததாக நமது மனதை மகிழ்விக்கும் அளவிற்கு நல்ல ஒரு பாடலை பாட வந்திருப்பவர் நம்ம சித்தப்பா பென்சிக்கர் அவர்கள். தாயில்லாமல் நாரில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார் தாயில்லாமல் நாளை ஜீவநதியாய் வருவார் எழுதாகம் தேர்த்து மகிழ்வார் ஜீவநதியாய் வருவார் எழுதாகம் தேர்த்து மகிழ்வார் பலர் மனம் பெறுவார் தருமத்தை வளர்ப்பார் தரணியிலே இருப்பார் தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார் தாயில்லாமல் நாளை வேக வேளையில் நடப்பா உயிர் மூச்சினிலே கலந்திருப்பா வேக வேளையில் நடப்பா உயிர் மூச்சினிலே கலந்திருப்பா வளர் மனம் பெறுவா தருமத்தை வளர்ப்பா தரணியிலே மன சேர்ந்திருப்பா தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார் தாயில்லாமல் நாளை ஆதியல்கவும் அவள்தான் புது நீதியும் நேர்மையும் அவள்தான் ஆதியல்கவும் அவள்தான் புது நீதியும் நேர்மையும் அவள்தான் தந்தையில்லாமல் தான் விரித்தாலும் தந்தையில்லாமல் தான் விரித்தாலும் தாய்மையிலே மனம் கலந்திருப்ப அந்த தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார் தாயில்லாமல் நாளை. உங்கள் அனைவரையும் விஷ் பண்ணுவதற்காக துபாயில் இருந்து ஜேம்ஸ் பிரான்சிஸ் அவர்கள் உங்கள் அனைவரும் இப்போ விஷ் பண்ணுவார். சடா எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த கிறிஸ்துமஸ் ஆசம்சங்கள். குரு
நாடகம் இதோ உங்களுக்காக. தேவதே തൽക്കലാദേവിതൻ ചിത്രഗോപുരങ്ങളെ സർഗസംഗീതമുയർത്തൂ, സർഗസംഗീതമുയർത്തൂ. തൽക്കലാദേവിതൻ ചിത്രഗോപുരങ്ങളെ സർഗസംഗീതമുയർത്തൂ, സർഗസംഗീതമുയർത്തൂ. വിശ്വസ്നേഹത്തിന്റെ പൊന്മണി വീണയിൽ വിസ്മയഗീതമുയർത്തൂ, വിസ്മയഗീതമുയർത്തൂ. വിശ്വസ്നേഹത്തിന്റെ പൊന്മണി വീണയിൽ വിസ്മയഗീതമുയർത്തൂ, വിസ്മയഗീതമുയർത്തൂ. കാളിദാസന്റെ കനകച്ചിലമ്പിട്ടു, കാളിദാസന്റെ കനകച്ചിലമ്പിട്ടു, കാലങ്ങൾ പോയ വഴി താരയിൽ. കാളിദാസന്റെ കനകച്ചിലമ്പിട്ടു, കാലങ്ങൾ പോയ വഴി താരയിൽ. പാദമുദ്രക കാണുമ്പോൾ പാഞ്ചജന്യം കേൾക്കുമ്പോൾ, പാദമുദ്രക കാണുമ്പോൾ പാഞ്ചജന്യം കേൾക്കുമ്പോൾ. തൽക്കലാദേവിതൻ ചിത്രഗോപുരങ്ങളെ സർഗസംഗീതമുയർത്തൂ, സർഗസംഗീതമുയർത്തൂ. മുകിലും മുഴികന്യകയും ഉണർന്നൊരു മുഗ്ധ സ്നേഹത്തിൻ ഗീതം, മുകിലും മുഴികന്യകയും ഉണർന്നൊരു മുഗ്ധ സ്നേഹത്തിൻ ഗീതം. മാനവധർമ്മ പൊലിമയറിഞ്ഞ മാമുനി പാടിയ ഗീതം, മാനവധർമ്മ പൊലിമയറിഞ്ഞ മാമുനി പാടിയ ഗീതം. തൽക്കലാദേവിതൻ ചിത്രഗോപുരങ്ങളെ സർഗസംഗീതമുയർത്തൂ, സർഗസംഗീതമുയർത്തൂ. ഉജ്ജയിനിലെ ഗീതം ഗീതം ഉജ്ജ്വലമാണി ഗീതം ഗീതം, ഉജ്ജയിനിലെ ഗീതം ഗീതം ഉജ്ജ്വലമാണി ഗീതം ഗീതം. ഗംഗാതരംഗമാലകളൂഴിയിലെന്നും പാടും ഗീതം ഗീതം, ഗംഗാതരംഗമാലകളൂഴിയിലെന്നും പാടും ഗീതം ഗീതം. തൽക്കലാദേവിതൻ ചിത്രഗോപുരങ്ങളെ. നിങ്ങൾ ഇന്ന് പണിക്ക് പോകുന്നില്ലേ? പോണം. ബാങ്കിൽ നിന്ന് ജപ്തി നോട്ടീസൊക്കെ വന്ന് പലിശയെങ്കിലും അടച്ചില്ലെങ്കിൽ നമ്മൾ വഴിയാധാരമാകും. ആ, ഞാൻ ആരോടെങ്കിലും കുറച്ച് കാശ് ചോദിച്ചു നോക്കട്ടെ. നമ്മൾ ഈ കടമൊക്കെ എങ്ങനെയാ തിരിച്ചടയ്ക്കുന്നേ? എല്ലാം ദൈവത്തിന്റെ കയ്യിലാ. ശരി, ഞാൻ പോയിട്ട് വരാം. ശരി. റോസി, റോസി, റോസി. യെസ് മിസ്റ്റർ സത്യൻ സ്പീക്കിംഗ്. വേണ്ട വേണ്ട, ഒരു ചില്ലി കാശ് കൊടുക്കരുത്. നിങ്ങൾ എന്താ ഇന്ന് ഓഫീസിലൊന്നും പോകുന്നില്ലേ? നിന്റെ പുന്നാര മോനില്ലേ, അവൻ ഓഫീസിൽ പോയി പ്രശ്നം ഉണ്ടാക്കിയെന്ന്. അവന് ആവശ്യമുള്ളതൊക്കെ ഞാൻ കൊടുക്കുന്നില്ലേ? കാശിന് കാശ്, കാറിന് കാറ്, ഡ്രസ്സിന് ഡ്രസ്സ്. പിന്നെന്താ അവന് പ്രശ്നം? അവനും ദൂർത്തടിക്കാനായിട്ടല്ല ഞാൻ ഈ കഷ്ടപ്പെട്ടുണ്ടാക്കിയത്. എന്താ, എന്ത് പറ്റി? ഒന്നുമില്ല, നീ ആ BP-യുടെ ഗുളിക ഇങ്ങെടുക്ക്. അച്ഛാ, എനിക്ക് കുറച്ച് കാശ് വേണം. എന്തിനാ? എനിക്ക് ക്ലബിൽ പോവാനാ. നിനക്ക് ദൂർത്തടിക്കാനാണോ ഞാൻ ഈ കഷ്ടപ്പെട്ടുണ്ടാക്കിയത്? ഒരു ചില്ലി കാശ് തരില്ല. അച്ഛന്റെ മരണത്തിന് ശേഷം ഇതെല്ലാം എനിക്കുള്ളതാണല്ലോ, അതുകൊണ്ട് അച്ഛൻ മരിക്കുന്നതാ നല്ലത്. ആ ആ ഇത്ര വൃത്തികെട്ട സ്ഥലത്താണ് എന്നെ അടക്കാൻ പോകുന്നത്. അത്രയ്ക്കും സാധാരണ ആളാണെന്ന് ഞാൻ. അങ്ങ് ദുബായിലെ ബുർജ് ഖലീഫയിൽ വെച്ചാണ് ഞാൻ മരിച്ചത്. അത് തന്നെ ഒരു അഭിമാനമല്ലേ? എനിക്ക് അങ്ങ് ബുർജ് ഖലീഫയിൽ 110-ാം നിലയിൽ സ്വന്തമായ ഒരു ഫ്ലാറ്റ് ഉണ്ട്. ചെന്നൈയിലും ബാംഗ്ലൂരിലും വേറെയും. ബിസിനസിന്റെ ഓട്ടത്തിനിടെ ശ്രദ്ധിച്ചില്ല. അല്ലായിരുന്നെങ്കിൽ സ്വന്തമായ ഒരു ശ്മശാനം തന്നെ വാങ്ങിച്ചിട്ടേനെ. ഹോ, വല്ലാത്തൊരു സ്ഥലം തന്നെ. ഇനി എപ്പോഴാണാവോ എന്റെ ബാഡി ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവരുന്നത്? അല്ല,
അങ്ങനെ എല്ലാവരുടെയും പോലെ പെട്ടെന്ന് ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവരാൻ പറ്റുമോ? കോടീശ്വരനായ എന്റെ ബോഡി മന്ത്രിമാർ, MLA മാർ, IAS ഓഫീസർ, പിന്നെ സിനിമാ താരങ്ങൾ എല്ലാവരും ഉപചാരങ്ങൾ അർപ്പിച്ചിട്ട് വലിയ ആഡംബരത്തോടെ അല്ലേ എന്റെ ബോഡി ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവരാൻ പറ്റത്തുള്ളൂ. നിങ്ങളാരാ? ഞാൻ ആരുമല്ല, ഒരു സാധാരണ വീട്ടമ്മയായിരുന്നു. രാവിലെ പാത്രം കഴുകിക്കൊണ്ടിരുന്നപ്പോൾ ഒരു നെഞ്ചുവേദന. ആശുപത്രിയിൽ പോലും പോകേണ്ടി വന്നില്ല. കഴിഞ്ഞു. ശരീരം ഉടനെ ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവരും. അല്ല, നിങ്ങൾ ആരാ? ഞാൻ ആരാണെന്നോ? ഞാനല്ലേ ബുർജ് ഖലീഫയിൽ സ്വന്തമായി ഫ്ലാറ്റുള്ള കോടീശ്വരനായ അടുത്ത പത്മശ്രീ വരെ കിട്ടാനിരിക്കുന്നു. നിങ്ങൾ എന്തിനാ ചിരിക്കുന്നത്? നിങ്ങളാരാ? നിങ്ങൾ കുറച്ചു നാൾ മുൻപ് മരിച്ചുപോയ വലിയ കോടീശ്വരനായ ബിസിനസ്മാൻ അല്ലേ? നിങ്ങൾ ഇപ്പോഴും ഇവിടെ ഇരിപ്പാണോ? നിങ്ങൾ ഇതുവരെ ഇവിടെ നിന്ന് പോയില്ലേ? അതെ, ഇങ്ങേരുടെ കോടിക്കണക്കായ സ്വത്തുകൾ പെട്ടെന്ന് കൈക്കലാക്കാൻ ഇങ്ങേരുടെ സ്വന്തം മകൻ തന്നെ കുത്തി കൊന്നതാ. നമ്മുടെ കാശിന് വേണ്ടി സ്വന്തം മക്കൾ പോലും എന്തു ചെയ്യാനും മടിക്കില്ല. അതുകൊണ്ടാണ് ഞാൻ കല്യാണം പോലും കളിക്കാതിരുന്നത്. ഈ കാലത്തിൽ കാശ് കൊടുത്താൽ കിട്ടാത്തത് ഒന്നുമില്ല. ഇപ്പൊ തന്നെ എന്റെ ബോഡി ഇവിടെ കൊണ്ടുവരുമ്പോൾ കരയാൻ ആൾക്കാരും കർമ്മങ്ങൾ ഗംഭീരമായി നടത്താൻ ഏറ്റവും പ്രഗത്ഭരായ കർമ്മികളെല്ലാം ഞാൻ ഏർപ്പാടാക്കിയിട്ടുണ്ട്. ഞാൻ ഇതുപോലെ ഇവിടെ ഒന്നും അലഞ്ഞു തിരിയത്തില്ല. നിമിഷങ്ങൾക്കകം ഞാൻ അങ്ങ് പോകും. അതാ എന്റെ പണത്തിന്റെ ഗുണം. ആത്മവിദ്യാലയമേ